गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. டாக்டர் எஸ் லக்ஷ்மியின் ஆத்மொழி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஷோலிங்கரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஷோலிங்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே 2 மலை கோயில்கள் இருக்குது. ஒன்று நரசிம்மரோட மலை, இன்னொன்று ஆஞ்சநேயரோட மலை, பெரிய மலை சின்ன மலைன்ட்டு. இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஷோலிங்கர் மலைக்கு என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற நரசிம்மர் திவ்யதேச கோவில், கடிகாச்சலம்னு பேர். அதாவது 24 நிமிஷம் அங்கே இருந்தோம்னா ஒரு நாளிகை எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன மலை, ஒரு 200 அடி உயரத்தில். இந்த பெரிய மலை பார்த்திங்கன்னா 400 அடி. இந்த 200 அடி சின்ன மலையில் ஆஞ்சநேயர் குடிகொண்டிருக்கார். இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருடைய அமைப்பு வித்தியாசமானது. 4 திருக்கரங்களோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இவருடைய விசேஷம் என்ன, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கார், இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 படி ஏறி போகணும். 4 திருக்கரங்களோடு இருக்கார்னு சொல்லிட்டேன். 2 கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கார். இன்னொரு 2 கையில் பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஜபமாலை வச்சுருக்கார், இன்னொரு கையில் அப்படியே ஜபமாலையில் இருக்கிற அந்த ஜபத்தை எண்ணற கை மாதிரி இருக்கும். இப்படி 4 திருக்கரங்களோடு ஏன் இங்கே ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்குறாருன்னா, ராமாயண காலம் முடிகிற சமயத்தில் சப்தரிஷிகள் இங்கே நரசிம்மருடைய காட்சி கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய மலையில் தவம் இருக்காங்க. அவங்களுக்கு அரக்கர்களால் ஆபத்து நேர்கிறது. அவங்களோட ஆபத்தை போக்குவதற்காகவும் அந்த சப்தரிஷிகளுடைய தவம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணுன்றதுக்காகவும் ராமர் ஆஞ்சநேயரை அங்கே அனுப்புகிறார். அங்கே காலன் கேயன்ற 2 அரக்கர்களை எதிர்த்து ஆஞ்சநேயர் போரிடுறார். அவரால் கொஞ்சம் முடியலை. அப்போ திரும்பியும் ராமரை வேண்டுகிறார். அப்போ ராமர் அவரே பெருமாளுடைய அம்சம் இல்லையா, தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறார். அதன் மூலம் ஆஞ்சநேயர் அரக்கர்களை போரில் வென்றார், தோற்கடித்தார். அந்த சப்தரிஷிகளுடைய தவத்தையும் காப்பாற்றினார். அந்த சங்கையும் சக்கரத்தையும் அப்படியே ஆஞ்சநேயர் வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்து அந்த சப்தரிஷிகளை பாதுகாக்கிறார். அந்த சப்தரிஷிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார். நரசிம்மர் திருக்காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நரசிம்மர் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார், இதே போல் இந்த சங்கையும் சக்கரத்தையும் வச்சுக்கிட்டு இந்த சின்ன மலையில் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு உன்னுடைய அருளை பொழிவாயாகன்னு சொல்கிறார். அதை போலவே ஆஞ்சநேயர் இங்கே நரசிம்மரை பார்த்தபடியே இருக்கார். இந்த பெரிய மலையில் நரசிம்மர் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருப்பார். இந்த சின்ன மலையில் ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி உட்கார்ந்துருப்பார். அதாவது ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அது வழியாக பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய கோயில் தெரியும். அதாவது நரசிம்மருடைய கண் பார்வையிலேயே இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த கோவிலில் மேலே போனதுக்கப்புறம் ஹனுமன் தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளித்தோம்னா எல்லா விதமான மனநோய்களும் தீரும். ஷோலிங்கரில் இந்த சின்ன மலையில் இருக்கிற சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை வழிபட்டு தேக ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற்று நரசிம்மருடைய திருவருளும் பெற்று நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு சோழசிம்மபுரத்தில் அழகிய பீடம் ஒன்றில் சதுர்புஜங்களோடு விளங்குகின்றாயே, 2 கைகளில் முறையே சங்கு சக்கரங்களுடன் ஒரு கையில் ஜபமாலையும் மற்றொரு கையில் ஜபம் செய்யும் கணக்கினை எண்ணுவது போல் விரல்கள் மடக்கப் பெற்றிருக்கும் நிலையுடன் காட்சி தருகின்ற சோழசிம்மபுரத் ஆஞ்சநேயா, உன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு உன் அருளை தந்து காப்பாய். ஆஞ்சநேயனே போற்றி போற்றி போற்றி.